ரிலீஜியஸ் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இப்போலாம் வந்துட்டு நிறைய பேர் பர்த்டே ஆனிவர்சரி அப்படி வந்துட்டாலே சர்ப்ரைஸ் என்ன இன்றைக்கி எனக்கு சர்ப்ரைஸே பண்ணலன்னு கூச்சிக்க கூட செய்வாங்க. பட் நம்ம டெய்லி சர்ப்ரைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படின்னா, நம்ம இப்போது கதைக்குள்ளே போகலாம், அப்போ தான் புரியும். இது வந்து பாஞ்சாலியை துயில் உறிஞ்சதுக்கப்புறமேட்டு 6 பேருமே வந்துட்டு வனவாசத்துக்கு போவாங்க. வனவாசத்துக்கு போகும்போது 4 பேரில் 4 யங்கஸ்ட் மெம்பர்ஸ் வந்து போவாங்க தண்ணி எடுக்க போகும்போது அவங்க வந்து ரொம்ப நேரம் கழித்து வரமாட்டாங்க. அப்புறம் யுதிஷ்டர் இருக்காங்களே, சரி என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன்னு பார்க்கும்போது அவங்க 4 பேர் செத்து கிடப்பாங்க. இந்த வேலை பண்ணது ஒரு மாயாவியாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டு அவர் தியானத்தில் உட்காந்துருவார். நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு தியானத்தில் உட்காந்துருவார். தியானத்தில் உட்காந்ததுக்கப்புறமேட்டு இதை புரிஞ்சுட்டு யக்ஷராஜா வருவார். யக்ஷராஜா வந்துட்டு நீ எதுக்கு தியானத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் வந்துட்டு உன்னோட 4 தம்பியையும் சாகடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு நீங்கள் சாகடிச்சிங்க அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்கும்போது யக்ஷராஜா சொல்லுவார், இது வந்து என்னோடய லேக்கு, உங்கள் தம்பி வந்துட்டு என்னோடய லேக்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போனான், அதுவும் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவார். சரி சாரி, தெரியாமல் அவங்க எடுத்துட்டாங்க, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட கேட்டு தான் எடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரின்னு யக்ஷராஜாவும் வந்துட்டு சரி தெரியாமல் தான் பண்ணேன், இப்போ நீ வந்து நான் சொல்கிற ஒரு கொஷினுக்கு நீ ஆன்சர் பண்ண அப்படின்னா நான் உங்கள் 4 தம்பியில் யாராச்சும் ஒருத்தவங்கள உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே வந்துட்டு இவரும் இந்த உலகத்திலே பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்பார். இதுக்கு யுதிஷ்டர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? வந்துட்டு நம்ம டெய்லி பார்க்குற மனிதர்கள், புது மனிதர்கள், அவங்க தான் நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப பூரிப்படைந்ததுனால அவர் 4 தம்பிங்களையுமே உயிர்ப்பிச்சுவார். ஸோ நீங்களும் சர்ப்ரைஸ் காண்டி கோச்சிக்காமல் இந்த மாதிரி லைக் டெய்லி மீட் பண்ணுற பீப்புளை சர்ப்ரைஸாக நினச்சிக்கோங்க. அப்புறம் நீங்களும் கோச்சிட்டு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள்.